அனுமான பிரகரணத்துல முக்கியமானது எதுன்னா ஹேத்து தான். இந்த ஹேத்து வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை சாதிக்கணுமோ எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஹேத்து வேண்டும். அதனால அந்த ஹேத்து எப்படி இருக்கணும்னா நல்ல ஹேத்துவா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஹேத்துவா இல்லாம சில சமயங்கள்ல நமக்கு துஷ்ட ஹேத்துவா ஆயிடுது. அதான் வந்து என்ன சொன்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா, சில சமயங்கள்ல வந்து இந்த புகை மாதிரி இருக்கிறது. இங்க முந்தின இதுல பார்த்தோம். இந்த மாதிரி நல்ல ஹேத்து அப்படின்னா சில சமயங்கள்ல புகை போல இருக்கும், தூசி படலத்தினால நெருப்பை அனுமானம் செய்ய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சில சமயங்களை நம்மள மிஸ்கைட் பண்ணிடும். அந்த மாதிரி ஹேத்து வந்து துஷ்ட ஹேத்து அப்படின்னு சொல்லப்படுது. அது ஹேத்து ஆபாசங்கள் அப்படின்னு சொல்லுது. அதுல 5 வகைகள் இருக்கு. 5 விதமான ஹேத்து துஷ்ட ஹேத்துக்கள் இருக்கு. அது வந்து அசித்தம், விருத்தம், அனைகாந்திகம், பாதிதம், சத்பிரதிபக்ஷம் அப்படின்ட்டு இந்த மாதிரி 5 இருக்கு. அதுல நம்ம அன்னைக்கு அசித்தம் பார்த்துட்டோம். அந்த அசித்தத்துல வந்து 3 வகைகள் இருந்தது. ஸ்வரூப அசித்தம், ஆශ්‍රய அசித்தம், வியாபியத்துவ அசித்தம். அந்த வியாபியத்துவத்திலையும் வந்து பிரமாண அபாவம், பிரமாணம் இல்லாததுனால ஒரு வியாபியத்துவ அசித்தம். அப்புறம் உபாதி சதி, உபாதியோட கூடினதான ஒரு வியாபியத்துவ அசித்தம். 2 இருக்கு. வியாபியத்துவ அசித்தத்துல வந்து வியாப்தியை அறிவிக்கிற பிரமாணம் இல்லாமையினால இருக்கக்கூடியது ஒரு முதல் வகை. வியாப்தியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எது உள்ளதோ அது க்ஷணிக்கம்னா அர்த்தம். க்ஷணிக்கம்னா ஒரு க்ஷணம் இருந்து அடுத்த க்ஷணம் அது இல்லாம இருக்கும். ஆனா எக்ஸிஸ்டிங்கிற வஸ்து இருந்துட்டே இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி எப்பவும் இருக்கும். அப்ப அதுதான் எது உள்ளதோ அது க்ஷணிக்கம்னு சொன்னா, அது உள்ளதுன்னு சொல்றதுக்குள்ள அடுத்த நிமிஷம் அது க்ஷணிக்கம் ஆயிடும். அதனால அப்போ வியாப்தியே உள்ள வஸ்துவுக்கும் அழியிற வஸ்துக்கும் வியாப்தி நம்மளால அது கண்டுபிடிக்கலாம். பிரத்யக்ஷம், நம்மளுடைய பிரத்யக்ஷம் வந்து அது கண்ணுனால நம்மளால அதை பார்க்கவே முடியாது. அதனால அந்த பிரமாணமே இல்லாததுனால இது வந்து என்னன்னா பிரமாணம் இல்லாத ஒரு வியாபியத்துவ அசித்தம். 2வது வந்து உபாதியோட கூடின ஒரு வியாபியத்துவ அசித்தம். அது நம்ம பார்த்துட்டோம் அன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலாவே. இந்த விஷயம் அக்னிசோம யாகத்துல அந்த பசு இம்சை இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். சோ அது இப்ப அடுத்தது போகணும். அடுத்தது வந்து விருத்த ஹேத்து அப்படின்னு சொல்லப்படுது. விருத்த ஹேத்து இப்போ வந்து இது வந்து துஷ்ட ஹேத்துள்ள விருத்தம் என்னன்னா இப்ப வந்து சொல்றாரு பாருங்க. சாத்தியத்துக்கு எதிரடை ஆனதோடு வியாப்தி உள்ள ஹேத்து விருத்தமாகிறது. உதாரணம் சப்தம். சப்தம் எடுத்துக்க வேணாம், சப்தம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணும். பிரகிருத்தியே வச்சுக்கோங்க. பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிரகிருத்தினா மூல பிரகிருதி. அது ரொம்ப உங்களுக்கு புரியறதா இருந்தா ஒரு கடம்னு எடுத்துக்கோங்க. கடம், ஒரு மண்ணாலான ஒரு கடத்தை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன அனுமானம் சொல்றாரு அப்படின்னா, அந்த விருத்தத்துக்கு, இந்த விருத்த ஹேத்துவுக்கு ஒரு அனுமானம் சொல்றார். இதுல வந்து கடம்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தம்னு போட்டிருக்க, பிரகிருத்தின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக கடம்னு வச்சுக்கோங்க. அந்த கடம் அழிவில்லாதது, செய்யப்படுவதா இருப்பதால், காலத்தை போல் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கு. செய்யப்படுவதா இருப்பதால்ங்கிறதுதான் ஹேத்து. இப்ப இந்த கடம் அப்படிங்கிறது பட்சம். அந்த பட்சத்துலதான் நீங்க வந்து விஷயத்தை சாதிக்கிற. கடத்தை வந்து எப்படி என்ன சாதிக்கிறீர்கள் அப்படின்னா, அது அழிவில்லாததுன்னு சாதிக்க போறேன். காலத்தை போல அந்த திருஷ்டாந்தம் விட்டுடுங்க. காலம் அழியாம இருக்கிறதுனால அந்த திருஷ்டாந்தத்தை விட்டுடுங்க. இப்ப நமக்கு ஹேத்து, சாத்தியம், பட்சம் 3 தான் ரொம்ப முக்கியம். இப்போ கடம் அழிவில்லாதது, செய்யப்படுவதா இருப்பதால் அப்படின்னு இருக்கு. இப்ப ஹேத்து என்னது? செய்யப்படுவதா இருப்பதால். இப்போ ஒரு நியமம் இருக்கு. என்னன்னா, எந்த வஸ்துவெல்லாம் வந்து உண்டாக்கப்படுறதோ அல்லது செய்யப்படுறதோ அது வந்து கண்டிப்பா அழியும். உண்டாக்கப்படுற வஸ்து எல்லாமே அது நாசத்தை அடையும்னு ஒரு ரூல்னு இல்ல, அது சாஸ்திர சம்மதமான ஒரு விஷயம். எல்லா உண்டாக்கப்படுற வஸ்துவும் வந்து அது நாசத்தை அடையும். இப்ப பிரகிருத்தியிலிருந்து, மூல பிரகிருத்தியிலிருந்து வரும் மகத்து, அகங்காரம், அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள், பூதங்கள் எல்லாமே வந்து திருப்பி லயத்தை அடையும். அந்த பிரளயத்த போது எல்லாருமே லயத்தை அடையும். உண்டாகிற வஸ்து எல்லாமே
அழியக்கூடியதுன்னு ஒரு சாஸ்திர சம்மதமான விஷயம் இல்லையா? அப்ப இந்த அனுமானம் நமக்கு இது விருத்த ஹேத்து. விருத்த ஹேத்துன்னா என்னன்னா, இது நமக்கு சாதிக்கிறதுக்கு என்ன விஷயத்தை சாதிக்கணுமோ அதை சாதிக்காம அதுக்கு எதிரடையான விஷயத்தை சாதிச்சு கொடுத்தா அதுதான் விருத்தம். இங்க சொல்ற சாத்தியத்துக்கு எதிரடையான வியாப்தி உள்ள ஹேத்து. இப்போ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு இருந்ததுன்னா அந்த ஹேத்து சாதிக்க வேண்டியதை சாதிக்காம அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை சாதிச்சு கொடுத்தோம்னா அது விருத்த ஹேத்து. அது புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல ஹேத்து என்ன? சப்தம். அது சப்தம் இல்ல, கட்டம். பிரகிருத்தினாலும் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வஸ்து வச்சுக்கோங்க, அழிவில்லாததுன்னு சாதிக்கணும். ஆனா ஹேத்து செய்யப்படுவதா இருப்பதால் இருக்கு. இந்த ஹேத்து என்னத்தை சாதிக்கும்னா அழியக்கூடியதை தான் சாதிக்கும். இந்த ஹேத்து அழிவில்லாத வஸ்துவை சாதிக்கவே சாதிக்காது. செய்யப்பட எந்த வஸ்து செய்யப்பட்டாலும் ஏதோ ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு துணியோ ஒரு நகையோ அல்லது ஏதோ ஒரு உண்டாக்கப்படுற வஸ்து எதுவா இருந்தாலும் அது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி ஒரு நாசத்தை அடையும். அது ஒரு மாதிரி அந்த வஸ்துக்கள் எல்லாமே ஒரு மாதிரி அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இப்படி எல்லாம் தான் அது எந்த வஸ்து உண்டாகினாலும் அது அழியும். பெரிய கட்டடத்தை கட்டினா கூட அந்த கட்டடத்துல கூட என்ன ஆகுது, பார்த்து கட்டினா கூட அது அங்கங்க எங்கெங்கயோ உதிர்றது, அது அடிபடுறது, அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ செய்யப்படுறதுனாலே என்ன ஆகும்னா அந்த வஸ்து அழியும், நாசத்தை அடையும். அது ஆனா இந்த ஹேதுல இது என்ன சொல்ல, செய்யப்படுவதா இருப்பதால் அழிவில்லாததுன்னு இப்ப அவன் சொல்றான். ஒரு பூர்வபக்ஷி மாதிரி ஒருத்தன் சொல்றான். அப்ப அழிவில்லாதது சாதிக்காது. இந்த ஹேத்து அழிவில்லாத நித்தியமான வஸ்துவை இது சாதிக்க முடியாது. இந்த ஹேத்து எதை சாதிக்கும்? இது அழிவுள்ள வஸ்துவை தான் சாதிக்கும். அப்ப இதுதான் விருத்த ஹேத்து. விருத்த ஹேத்துனா ஒரு ஹேத்துவ உபயோகிச்சு ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதனால உங்களுக்கு வரக்கூடியது சாத்தியம் ஆப்போசிட்டா இருக்கும். எதிரடையான ஒரு சாத்தியத்தை சாதிச்சு கொடுத்துருக்குன்னா அது விருத்த ஹேத்து. விருத்த ஹேத்துனா என்ன அர்த்தம்னா சாத்தியத்தை சாதிக்கக்கூடிய அந்த ஹேத்து சாத்தியத்தோட கூடிய இருக்கணும். அப்படி இல்லாம சாத்தியத்துக்கு எதிரடையான ஒரு விஷயத்தை சாதிச்சதுன்னா அது விருத்த ஹேத்து. அதுதான் இங்க சொல்ல. இப்ப மலையில ஒரு மலையில நெருப்பு இருக்கு, அந்த மலையில அருவி இருக்கிறதுனால அப்படின்னு ஒருத்தன் சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மலை நெருப்பை உடையது, இந்த மலையில அருவி இருக்கிறதுனாலன்னு சாதிச்சான்னா அது என்ன ஆகும்னா நெருப்பு இருக்காதுங்க. அருவிகளா இருக்க மலை முழுக்க அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இந்த மாதிரி இந்த மலை நெருப்பை உடையது அருவிகள் இருப்பதனால் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படின்னா என்ன ஹேத்து என்னது? அருவிகள் இருப்பதனால் அப்படிங்கிறது ஹேத்து. அப்ப இந்த மலை நெருப்பை உடையது அப்படிங்கிறது சாத்தியம். மலைங்கிறது பட்சம். அப்போ எல்லாம் பக்கம் பக்கமா அருவிகள் இருக்கு. அந்த இடத்துல அருவி நிறைய நீரோட்டமா ஓடிட்டு இருக்கு மலை முழுக்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மலையில நெருப்பை உடையதுன்னு ஒருத்தன் சாதிக்க அந்த அருவிகள் இருப்பதனால்ங்கிற ஹேத்துவை வச்சுட்டு அந்த மலையில நெருப்பு இருக்குன்னு சாதிக்க முற்பட்டான்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்க முடியாது. அப்போ அது அந்த சாத்தியத்துக்கு எதிரடையாக தான் முடியும். நெருப்பு இன்மையை தான் சாதிக்கும். அதுதான் விருத்த ஹேது. விருத்த ஹேது எல்லாருக்கும் புரியுதா? விருத்த ஹேது அதான் விருத்த ஹேது. அதாவது ஒரு ஹேத்துவை உபயோகிச்சு நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்க முற்பட்டேன்னா அந்த ஹேத்து அந்த சாத்தியத்துக்கு எதிரடையான ஆப்போசிட்டான விஷயத்தை தான் அது சாதிச்சு கொடுத்ததுன்னா அது விருத்த ஹேத்து அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ சொல்லுங்க. இல்ல இப்போ அதாவது மேடம் நமஸ்காரம். இல்ல இப்போ ஒரு இது விருத்த ஹேத்து அப்படிங்கறதுன்றது அது 100% அது சாத்தியம் இல்லை, அதாவது அது நடக்க போறது இல்லை. ஆனா இப்போ உபாதி அப்படின்னா அதாவது அந்த ஹேத்து சரியான ஹேத்து தான். ஆனா ஒரு சில காரணங்களால அது அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அது அப்ளிகபிள் இல்லை. அப்போ அதுதான் உபாதி. அதாவது இதோட உபாதியை நம்ம கம்பேர் பண்ண முடியாது மேடம். அதான் சொல்றேன்.
உபாதி வந்துச்சுன்னா அந்த அனுமானம் தப்பா போயிடும். எப்பவுமே அந்த அனுமானத்தை நீங்க சாதிச்சு கொடுக்குற அனுமானம் தப்பா அனுமானம். உபாதியோட இருக்கிற அனுமானம் என்னன்னா அந்த உபாதி இருந்ததுன்னா அந்த அனுமானம் சரியான அனுமானம் இல்லையாக இருக்கும். அது அந்த அனுமானம் இதுல இந்த ஹேத்து வச்சு ஒரு விஷயத்தை சாதிக்கிறோம் பொழுது அந்த விஷயம் சாதிக்கப்படாது. அதுக்கு எதிரடையான விஷயத்தை தான் சாதிக்கும். அதாவது செய்யப்படுவதால் கடம்ங்கிறது அழிவில்லாததுன்னு சாதிச்சா அங்க செய்யப்படுவதா இருக்கையால்னு இருக்கு. செய்யப்படுவதா இருக்கையால்ங்கிறது ஹேத்து. அந்த இடத்துல செய்யப்படுவதா இருக்கிற ஹேத்து எப்படி ஆயிடுறதுன்னா அது அழியக்கூடிய வஸ்துவை தான் அதை சாதிக்கும். எதிரடையான சாத்தியத்துக்கு எதிரடையாக போகும். உபாதி அப்படிங்கிறதுனா உபாதி வந்ததுனால அந்த அனுமானம் என்ன ஆயிடும்னா உபாதிங்கிறது வந்ததுனால அந்த அனுமானம் சரியான அனுமானமா இருக்காது. அது பொய்த்து வரும். அதுதான் அயோகோளத்துல ஒண்ணு வேண்டாம், ஈர விறகுன்னு வச்சு ஈர விறகு வச்சுட்டு ஒருத்த புகைய எரிக்க முற்படும் பொழுது அங்க புகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்குன்னு நான் பாத்திருக்கேன், அனுமதி எனக்கு உண்டா இருக்கு, மடப்பள்ளியில எல்லாம் பாத்திருக்கேன், புகை எங்க இருந்தாலும் அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை வச்சுட்டு அந்த இடத்துல நெருப்பு அவனால பார்க்க முடியாது. ஏன்னா அப்ப ஈரவிறகு சேர்க்கையினால அது என்ன ஆயிடுறதுன்னா அந்த இடத்துல அந்த சாத்தியத்தை அவனால காண முடியாது. நெருப்பு அவனால காண முடியாது அந்த இடத்துல. அப்ப நெருப்புங்கிறது இல்லாம போயிடுது. அப்போ ஈர விறகு மட்டும் இப்ப வெறும் புகை மட்டும்தான் இருக்கும். அப்போ அது எதனால அப்படி ஆயிடுச்சு? வெறும் புகை தான் இருக்கு, நெருப்பு இல்லையே, புகை இருக்கு, நெருப்பு இல்லாம புகை மட்டும் இருக்கே அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல உபாதி உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவுதான் ஈர விறகு சேர்க்கை. அதான் மேடம். சோ சம்மரைஸ் பண்ணா இப்போ உபாதி வாக்கியம் அந்த அதாவது ஒரு ஹேத்து வாக்கியம் அந்த இடத்துல சத்திய வாக்கியம் தான். ஆனா உபாதினால அது அசத்தியமா போறது. இங்க இந்த ஹேத்து வாக்கியமே அசத்தியமா இருக்கு. எப்பவுமே அசத்தியமா இருக்கு. எதிரடையான சாத்தியத்தை சாதிக்கும். அதுதான் நமக்கு இந்த மண்பாண்டம் அழிவில்லாதது செய்யப்படுவதா இருப்பதால் அப்படின்னா செய்யப்படுற வஸ்து எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறதுனால அப்ப அழிவில்லாமல் இருக்கைங்கிறது வராது. அந்த ஹேத்து அழிவுள்ளதா இருக்கைங்கிறது தான் சாதிக்கும். அதான் இங்க சொல்றார் பாருங்க. எனக்கு ஒரு இருக்கு. இப்போ நீங்க சொன்ன அந்த ஹேத்துவோட 5 ஆகாரங்கள் சொல்றேன்ல, ரூபங்கள் இருக்கும், அதுல 5வதா சொல்றது 2 ஒண்ணுதானா? அது சாத்தியத்தின் இல்லாமையே சாதிக்கும் மற்றொரு ஹேத்து உடையதாய் இருப்பதால் அப்படின்றோம்ல நம்ம. அது இது வருது, இனிமே வருது. அது 5ல 1 வருது அதுவும். ஆனா இதுக்கு அது கிடையாதா? ஏன்னா எங்கேயும் இதுல அது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது. அது அதுல 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம், அது நான் சொல்றேன் 5 என்னன்னு எடுத்துடுறேன். ஸ்வரூப அசித்தம், ஆசிரய அசித்தம், இல்ல அசித்தம், விருத்தம், வியபிச்சாரி, பாதித்தம், சத்பிரதிபக்ஷம். அது வருது. சத்பிரதிபக்ஷம்ங்கிறது இன்னொரு பட்சம், இன்னொரு ஹேத்துவோட கூடின ஸ்ட்ராங்கான பட்சம் இருக்கிறது. அது இனிமேதான் வரும் 5வது விஷயம். அது இப்போ உங்களுக்கு விருத்த ஹேத்துனா அந்த ஹேத்து என்னதுன்னா நமக்கு சாத்தியத்தை எதிர்மறையில சாதிச்சு கொடுக்கறதா இருக்கிறதுதான் விருத்த ஹேத்து. விருத்தம்னா என்ன? ஹேத்து கிடையாது, இது மற்றொரு ஹேத்து கிடையாது. அதே ஹேத்துவே நம்மளுக்கு எதிர்மறையா காமிச்சு கொடுக்கறதுன்ற மாதிரி பாக்கணும். ஒரு ஹேத்து தான் இங்க இருக்கு, ஒரே ஹேத்து தான். என்னன்னா செய்யப்படுவதா இருப்பதால் ஒரு ஹேத்து தான் இருக்கு இங்க. இந்த சப்தம்ங்கிற இது வேண்டாம்னு நான் சொன்னேன். கட்டம், அந்த சப்தம்னு சொல்லும் போது உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். அதனாலதான் நான் கட்டம்னு வச்சுக்கோங்க. கட்டம் அல்லது பிரகிருதி அல்லது வேற ஏதாவது ஒரு அழியக்கூடிய வஸ்துவா எடுத்து, ஒரு நகை அல்லது ஒரு வஸ்திரம், ஏதோ ஒண்ணு, அது எல்லாமே ஒரு வீடே வச்சுக்கோங்க, வீடே அல்லது ஏதோ ஒண்ணு, அதெல்லாமே அழிவில்லாதது. செய்யப்படுவதா இருப்பதால்னா அந்த வீடெல்லாம் அவன் கட்டி வச்சிருக்கான், இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எல்லாமே செய்ய உண்டாக்கப்பட்ட வஸ்து எல்லாமே அழியும் அப்படிங்கிறது ஒரு ரூல், ஜெனரல் ரூல். அது எவ்வளவுதான் நம்ம பந்தோபஸ்த பண்ணாலும் அது நாசத்தை அடையும் அப்படிங்கிறது ஒரு. அதனால இந்த அனுமானத்துல செய்யப்படுவதா இருப்பதால் அப்படிங்கிற ஹேத்து பொருந்தாது. அது என்னன்னா இந்த அனுமானத்தில் செய்யப்படுவதா இருக்கை என்னும் சாதனம் அழிவுள்ளதா இருக்கை என்னும் சாத்திய பாவத்தோடு
வியாப்தி உள்ளதாயால் அதை தான் சாதிக்கும். அதனால இது விருத்த ஹேது. செய்யப்படுற வஸ்து எல்லாமே அழிவுள்ளதா இருக்கிறதுல தான் போய் சாதிக்கும். எந்த வஸ்து உண்டானாலும் அது அழிவுள்ளதோட தான் போய் சாதிக்குமே வழிய அழிவற்றதுல சாதிக்க முடியாது. அதனால இது விருத்த ஹேது. அப்புறம் மூன்றாவது விஷயம் என்னன்னா வியபிசாரி அனைகாந்திகம். அனைகாந்திகம்ங்கிறது என்னன்னு இப்ப சொல்றேன். அனைகாந்திகம்னா இந்த இடத்துல இருக்கு எக்ஸாம்பிள். இங்கே இதுல இந்த இதை விட்டுடும், இது கன்ஃபியூஷன். இந்த வியபிசாரி ஹேது அப்படிங்கிறது என்னன்னா இதுல சாதாரணம் அசாதாரணம்னு ரெண்டு வகைப்படும். இந்த வியபிசாரி ஹேத்துங்கிறது இனிமே அது எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். இதை முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். வியபிசாரி ஹேத்து அப்படிங்கிறது அனைகாந்திகம். இதுல சாதாரணம் அசாதாரணம்னு ரெண்டு வகை இருக்கு. அப்படி என்னன்னா உங்களுக்கு பட்சம் சபக்ஷம் விபக்ஷம்னு மூணு விஷயம் தெரியும். பட்சம்ங்கிறது ஒரு இடத்துல நம்ம எதை சாதிக்கிறோமோ அதுதான் பட்சம். எந்த இடத்துல எதை சாதிக்கிறோமோ அது பட்சம். சபக்ஷம்ங்கிறது அதே மாதிரி திருஷ்டாந்தம். அதே மாதிரி நமக்கு சாத்தியத்தையும் ஹேத்துவையும் எங்க சேர்த்து பார்த்திருக்கோமோ அதுதான் சபக்ஷம். விபக்ஷம் அது ரெண்டையும் எங்க பார்க்கலையோ அதுதான் விபக்ஷம். ஆப்போசிட்டா இருக்கு. இந்த மூணும் உங்களுக்கு நல்லா தெரியும். பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். இந்த அனைகாந்த இதுல இந்த அனைகாந்த வியபிசார ஹேத்துல சாதாரணம் அசாதாரணம் ரெண்டு வகை இருக்கு. அதுல சாதாரணம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இது பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் மூணுலயுமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? விபக்ஷத்துல இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பட்சத்திலயும் சபக்ஷத்திலயும் இருந்துட்டுனா அது விபக்ஷத்துல இருக்கக்கூடாது இல்லையா? விபக்ஷம்ங்கிறது எதிர்மறையானது. எப்போ அந்த மலைய பார்த்துட்டு இந்த மலையில புகைய பார்த்துட்டு இங்க நெருப்பு இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த குளத்துல நெருப்பு இல்லாததுனால இங்க புகை இல்லைன்னு சொல்றோம். அதுதான் விபக்ஷம். அந்த குளம்ங்கிறது விபக்ஷம். அங்க நெருப்பும் புகையும் இருக்காது. நெருப்பு இல்லாததுனால இங்க புகை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது விபக்ஷம். ஆப்போசிட்டா இருக்கணும். சபக்ஷம்ங்கிறது இதுக்கு பட்சத்துக்கு ஒரு சிமிலரா இருக்கும் சபக்ஷம்ங்கிறது. ஆனா இந்த அனைகாந்திகம் இந்த வியபிசாரி ஹேத்துல சாதாரணம்ங்கிற அந்த வகையில ஒரு ஹேத்து மூணுலயுமே உட்கார்ந்து இருக்கும். பட்சத்துல சபக்ஷத்துல விபக்ஷத்துல மூணுலயே இருக்கும். அதனாலதான் அதுக்கு சாதாரணம்னு பேரு. சாதாரணம்னா பொதுவா காமனா இருக்கு, எல்லாத்துலயுமே பிரசன்ட் அந்த ஹேத்து. அப்படி இருக்கிறதுனால அது சாதாரணம்னு சொல்றோம். அது எப்படின்னு அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றேன். சாத்திய பாவத்தோட விபக்ஷத்திலும் இந்த ஹேத்து இருக்கு. இந்த மூன்றுலயுமே இருக்கிற ஹேத்து சாதாரண ஹேத்து. சாத்திய பாவத்தோட விபக்ஷத்திலையும் அந்த ஹேத்து இருக்கிறதுனால இது வியபிச்சாரி ஹேத்துவா இருக்கு. பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் ஆகிய இவற்றில் பாஷியர இருக்கையால இது சாதாரண எல்லாத்துலயும் இருக்கு, மூணுலயுமே இருக்கு. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்றாரு அப்படின்னா, சப்தம் அழிவற்றது. சப்தம் இது வேற ஏதாவது வேணாலும், சப்தம் கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு வேற ஏதாவது வேணாலும் வச்சுக்கலாம். இதுல சப்தம் அழிவற்றது. சப்தத்தை வேணா விட்டுடுங்க, பிரம்மம்னு வச்சுக்கோங்க. பிரம்மம் பகவான், அந்த பிரம்மம் அழிவற்றது. அழிவற்றதுன்னா அது நித்தியமானவன். பிரம்மம் எப்படிப்பட்டவன்? நித்தியமானது, அழிவற்றது, அறியப்படுவதாகையால் காலம் போல. முதல்ல இந்த அனுமானத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் இது எப்படி இது சாதாரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரம்மம் அழிவற்றது, அது எல்லாரும் ஒத்துன்னு இருப்போம். பிரம்மம் நித்தியமானவன், ஏன்னா அறியப்படுவதாகையால். அவனை நம்ம வேதங்கள்லாம் நமக்கு அவனை காட்டி கொடுக்கறது, அதனால அவன் அறியப்படுபவனா இருக்கான். காலம் போலே. காலம் திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தத்தை வேணா விட்டுடலாம், ஏன்னா இது ஜஸ்ட் காலம் மாதிரி அதுவும் அழியாதது அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் இப்ப இந்த இடத்துல பிரம்மம் அழிவற்றது. பிரம்மங்கிறது தான் பக்ஷம். அழிவற்றது நித்தியமானவன் அப்படிங்கிறது சாத்தியம். ஹேத்து மட்டும் நீங்க பாருங்க. இப்ப ஹேத்து தான் நம்ம அனைகாந்திகத்துல இருக்கு. அறியப்படுவதாகையால் அப்படின்னா அர்த்தம் அவன் அறியப்படுவதா இருக்கை. அறியப்படுவதான்னா எல்லா ஞானத்துக்கு விஷயமானதுதான் அறியப்படுவதுன்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஹேத்து புரிஞ்சுதா? பிரம்மம் இதுல பிரம்மங்கிறது பட்சம், அழிவற்றது அப்படிங்கிறது நித்தியமானவன்கிறது சாத்தியம், அறியப்படுவதா இருக்கையால் அப்படிங்கிறது ஞானத்துக்கு அவன் விஷயமான காலம். இந்த அனுமானம் அறியப்படுவதா இருக்கை அப்படிங்கிறது ஹேத்து.
இந்த ஹேத்து வந்து மூணுலயுமே இருக்குங்கிற பக்ஷம், சபக்ஷம், விபக்ஷம், இந்த மூணுலயுமே இருக்கு. இப்ப பக்ஷம்ங்கிறது என்னது? பிரம்மம். பிரம்மம் வந்து நித்தியமானவன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஒரு சபக்ஷம் சொல்லணும், இன்னொரு நித்தியமான வஸ்துவை எடுத்துக்கணும். சபக்ஷம்னா நித்தியமான வஸ்து இன்னொன்னு இருக்கணும். அது என்னது அப்படின்னா ஆத்மாவை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய ஆத்மா ஜீவனை எடுத்துக்கோங்க. ஜீவாத்மா வந்து நித்தியமானவனா இருக்கான், அவன் அழிவற்றவனா இருக்கான், அவனும் வந்து அறியப்படுபவனாக இருக்கிறான் இல்லையா? ஜீவாத்மாவை பத்தியும் நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குது. அதனால அந்த ஹேது சபக்ஷத்திலையும் இருக்கு. ஆனா புரிஞ்சுக்கணும், இத ஹேது என்னது? அறியப்படுதல். அது நம்ம ஞானத்தினால அதை புரிஞ்சுக்கிறது தான் ஹேது. இப்ப பிரம்மத்தை வந்து இந்த பிரம்மம் தான் பக்ஷம். அந்த பிரம்மம் வந்து நம்மால அறியப்படுவதா இருக்கு, அது நித்தியமான வஸ்துவா இருக்கு, அறியப்படுவதா இருக்குன்னு இருக்கு. இதுக்கு சபக்ஷம் வந்து அதே மாதிரி நித்தியமான வஸ்துவை எடுத்துக்கணும். சபக்ஷம்னா சிமிலரா இருக்கும். அப்ப ஆத்மா ஜீவாத்மாவும் அறியப்படுவதா இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு. அதுவும் வந்து நித்தியமான வஸ்து. இப்ப விபக்ஷம் எடுத்துட்டேன்னா அது நித்தியமானதை எடுக்கக்கூடாது, அது அனித்தியமானதா எடுக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டா எடுக்கணும். அப்போ அழிவுள்ளதா இருக்கணும். இதெல்லாம் வந்து நித்தியமான வஸ்து. பக்ஷமும் சபக்ஷமும் நித்தியமான வஸ்துவை எடுத்துட்டு இருக்கேன், அது ஞானத்துக்கு விஷயமா இருந்துட்டு. விபக்ஷத்துல ஆப்போசிட்டா எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா அழியக்கூடிய வஸ்துவா எடுக்கணும். அது ஏதோ ஒண்ணு கடம் அல்லது ஏதோ ஒண்ணு வஸ்திரம் அல்லது பட்டம் என்னத்தையோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அழியக்கூடிய வஸ்து. பட் அதுவும் வந்து ஞானத்துக்கு விஷயமாகும். கடம்ங்கிறது எப்படி நம்ம ஞானத்துக்கு விஷயமாயிடும். அப்ப விபக்ஷமும் என்ன ஆயிடுறதுன்னா கடம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா அதுவும் நம்ம ஞானத்துக்கு விஷயமாகிவிடும். அப்ப இந்த இடத்துல ஹேத்துங்கிறது என்னன்னா ஞானத்துக்கு விஷயமாறுது, நம்மால புரிஞ்சுக்கப்படுறது, நம்மால அறிந்து கொள்ளப்படுறதுதான் ஹேத்து. அப்ப பிரம்மத்துக்கு நித்தியம், பிரம்மம் நித்தியமா இருக்கு, அது அறியப்படுவதாகையால். ஆத்மாவும் நித்தியமா இருக்கு, அது சபக்ஷம். ஆத்மாவும் நித்தியமா இருக்கு, அதுவும் அறியப்படுவதுங்கிறது. ஆனா விபக்ஷம் சொல்லும் பொழுது அது வந்து என்னன்னா கட்டம் முதலானவற்றை தான் விபக்ஷம். அது அழியக்கூடிய வஸ்துவா இருக்கு, ஆனா அங்கேயும் ஹேத்து பொருந்திடுறது. அழியக்கூடிய வஸ்துவா இருந்தாலும் அங்கேயும் ஹேத்து வந்து அறியப்படும் விஷயமா இருக்குங்கிறது அங்கேயும் வந்துடும். இந்த மாதிரி சபக்ஷம், பக்ஷம், விபக்ஷம் எல்லா இடத்துலயும் அந்த ஹேத்து போய் பொருந்திடுதுன்னா அது வந்து என்னன்னா வியபிச்சாரி, இது சாதாரண வியபிச்சாரம் அப்படின்ட்டு சொல்றோம். புரியுதா? சந்தேகம் இருக்கா மேடம்? நான் அடியன் சிட்டுவள்ளி பேசுறேன் மேடம். இதுல இப்ப சபக்ஷம் வந்து சிமிலர் சொன்னோம், விபக்ஷம் வந்து ஆப்போசிட்னா இப்ப நம்ம ஆன்மா, பிரம்மம், அடுத்தது இது ஜீவாத்மா சொல்லிட்டு உடல்ல சொல்லலாங்களா மேடம்? இதுக்கு விபக்ஷத்துக்கு உடல் வேணாலும் சொல்லிக்கோங்க, அதுவும் அழிவு உள்ளதுதான். ஓகே மேடம். உடல்னு வந்தா உடலும் அறியப்படுவதாக இருக்கு. சரி, உடலும் நம்ம ஞானத்துக்கு, நம்ம உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம உடம்பு எப்படி எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுவும் ஞானத்துக்கு விஷயமாயிடுது, ஆனா அழியக்கூடியது. விபக்ஷத்திலயும் வந்து அந்த அறியக்கூடியதுங்கிற அந்த ஹேத்து, இப்ப ஹேத்துவ மட்டும்தான் எல்லாத்தையும் பொருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப பாக்குற விஷயங்கள் எல்லாம் ஹேத்துவுக்கு தான். இந்த இதை எல்லாமே துஷ்ட ஹேத்து எல்லாமே ஹேத்து விஷயத்துலதான். ஹேத்து என்னன்னா அறியப்படுவதா இருக்கு, அறியப்படுவதா இருக்கைங்கிறதுதான் வந்து ஹேத்து. இது நித்தியமான வஸ்துவோ அநித்தியமான வஸ்து எல்லாத்தையும் அறியப்படுவதாக ஹேத்து போய் அப்படியே பொருந்தது. இப்போ பிரம்மத்திலையும் பொருந்தும், ஆத்மாலையும் பொருந்தும், ஒரு கடத்திலையும் பொருந்தும். அப்படி பொருந்திட்டுன்னா அது எல்லாமே அறிவுக்கு விஷயமாகுது. பிரம்மமும் அறிவுக்கு விஷயமாகுது, ஆத்மாவும் அறிவுக்கு விஷயமாகுது, கடம் முதலான வஸ்துக்களும் அறிவுக்கு விஷயமாகுது. ஆனா கடம் வந்து விபக்ஷம், அழியக்கூடியது. ஓகே மேடம், தேங்க்யூ மேம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து அனைகாந்திகம், அதுதான் சாதாரண்யம் அப்படின்னு சொல்றது. இப்போ இன்னொரு ஹேத்து இருக்கு, இன்னும் விபச்சார ஹேத்துல அசாதாரணம்னு ஒண்ணு இருக்கு. அசாதாரணம் இது பாருங்க, மற்றொரு விபச்சார ஹேத்து அசாதாரணம் எனப்படும். அதாவது சபக்ஷத்திலும் விபக்ஷத்திலும் இல்லாம பட்சத்தில் மட்டுமே இருப்பது அசாதாரண ஹேத்து. பட்சத்துக்கு அசாதாரணமா இருக்க அது அசாதாரண ஹேத்து எனப்படுகிறது. சாத்தியமுள்ள சர்வ பட்சத்திலும் ஹேத்து இல்லாமையால் இது வியாப்தி காட்ட முடியாத ஹேத்து ஆகிறது. இது ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்தோம், இந்த வத்திரேகத்துல பார்த்தோம். பூமி அழிவற்றது கந்தமுள்ளதாகையால் அனுமானத்தை எடுத்துட்டோம்னா
இது கந்தமுள்ளதா இருக்கைங்கிற ஹேத்து வந்து என்னன்னா எதுல இருக்கும், இன்னொரு பட்சத்துல இருக்க முடியாது. அழிவற்றதாகையாலே பூமி இது வந்து என்னன்னா கேத்து அழிவற்றதாக சபக்ஷமான ஆத்மாவிலும் இல்லை, அழிவுள்ளதாக விபக்ஷமான ஜலாதிகளும் இல்லை. இந்த கந்தமுள்ளதா இருக்கைங்கிறது ஹேத்து. அது பரிமளம், பூமியில மட்டும்தான் பரிமளம் இருக்கும். இந்த பூமி வந்து அழிவற்றது, நித்தியமானது, கந்தமுள்ளதாகையால் அப்படிங்கிற அனுமானத்தை எடுத்துட்டார். இது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு சபக்ஷம் சொல்லணும். சபக்ஷம் வந்து சரி அழிவற்றதா இன்னொரு சபக்ஷம் எடுக்கலாம்னா ஆத்மாவே எடுத்துக்கலாம். ஆத்மாதான் அழிவற்றது இன்னொரு சபக்ஷம். அங்க போய் பார்த்தா ஆத்மால கந்தம்லாம் இருக்கவே இருக்காது. ஆத்மால அந்த வாசனைங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சரி விபக்ஷம்னு ஏதாவது ஒரு அழியக்கூடிய வஸ்துவை பார்த்தேன்னா அங்கேயே இந்த கந்தம்ங்கிறது வரவே வராது. அப்போ இந்த கந்தம் உள்ளதாகையால்ங்கிற ஹேத்து பூமியை தவிர வேற எதுக்குமே வராது. இந்த பட்சத்துல மட்டும்தான் இருக்குமே வழி ஒரு சபக்ஷம் கூட உங்களால காட்ட முடியாது. அழிவற்றதா இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சபக்ஷமும் காட்ட முடியாது, அழியக்கூடியதான ஒரு விபக்ஷமும் உங்களால காட்ட முடியாது. ஏன்னா மேடம் இப்போ 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 ஒரு புஷ்பம்னு எடுத்துட்டோம்னா அது பூமியிலேயே சேர்ந்துருமா? அது புஷ்பத்தை சொல்லலாம். ஆமா, அது வந்து புஷ்பம், அது பூமியினுடைய சம்பந்தம் எல்லாம் பூமி முதக்கும் ஃபுல்லா எடுத்துட்டா என்டையர் பூமி ஆயிடும். அதுல பூமின்னு எடுத்துங்க. இப்ப அதுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி வஸ்து அழியில்லாம ஒரு வஸ்து வேற ஒரு வஸ்துவை வச்சுட்டு இந்த மாதிரி கந்தம் உள்ளதாகையால்னு எடுத்துட்டேன்னா அப்ப அதுல வந்து உங்களுக்கு பொருந்தறதான்னு பாக்கலாம். ஆனா இப்ப வந்து புஷ்பம்னு எடுத்துட்டா அது அழியக்கூடியது அப்படில போகும். இப்ப பூமின்னு ஒரு தத்துவத்தை எடுத்துட்டு அது அழிவற்றது கந்தமுள்ளதாகையால எடுத்துட்டு இந்த பட்சம் முழுக்க வந்து என்ன எடுத்துன்னா இந்த வாசனை இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து எடுத்துட்டாச்சு. இந்த பட்சத்துல இந்த பரிமளம் உள்ள வஸ்து எல்லாத்தையும் பட்சத்துல கொண்டு வந்துட்டோம்னா இதை தவிர இன்னொரு வஸ்துவை நம்மளால காட்ட முடியாது. பரிமளம் உள்ள வஸ்து இன்னொரு வஸ்துவை காட்ட முடியாது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி இதுல எல்லாம் நமக்கு இது வந்து அசாதாரணம். இதுல சபக்ஷமும் காட்ட முடியாது, விபக்ஷமும் காட்ட முடியாது அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா சாத்தியம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பூமி அப்படிங்கிறது வந்து என்னன்னா உலகத்துல இருக்கிற அனைத்துமே வந்து எடுத்துட்டோம். ஒரே விஷயத்துல எடுத்துட்டோம்னா அத பட்சமாக்கி வச்சுட்டோம்னா சர்வத்தையும் எடுத்து பட்சமாக்கிட்டோம்னா சபக்ஷம் விபக்ஷம் எதுவுமே கிடைக்காது. இப்ப எல்லாமே நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம். உலகத்துல இருக்கிற இன்னொரு இது வச்சுக்கலாம், சர்வ வஸ்துக்களும் உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவும் அழியக்கூடியவை. இது இன்னொரு அனுமானம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. எல்லா வஸ்துவும் உலகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துவும் அழியக்கூடியவை, அறிவுக்கு விஷயமா இருப்பதால் அப்படின்னு எடுத்துட்டா அதுலயும் வந்து என்ன ஆயிடும்னா எல்லா சர்வத்தையும் பட்சமாக்கிட்டோம். அதுலயும் உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவும் அழியக்கூடியவைன்னு எடுத்துட்டோம்னா அப்ப வேற நம்ம வந்து சபக்ஷம் காட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி விபக்ஷமும் காட்ட முடியாது, நித்தியமா இருக்கிறத காட்டணும். அழியக்கூடியவைன்னு வந்து அநித்தியமா ஒரு வஸ்துவை சொன்னதுக்கு அப்புறம் விபக்ஷம் காட்டுறதுக்கு நித்தியமா ஒரு வஸ்துவை எடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு சபக்ஷம் விபக்ஷம் ரெண்டுமே உலகத்துல இருக்கிற அனைத்துமே அழியக்கூடியவை. இந்த ஜெகத்து முழுக்க ஜெகத்துல இருக்கிற எல்லா வஸ்துவும் அழியக்கூடியவைன்னு அறிவுக்கு விஷயமா இருப்பதால் அப்படின்னு பார்த்துட்டோம். சர்வத்தையும் எல்லாத்தையும் ஒரு பட்சமா ஆக்கிட்டோம்னா சபக்ஷம் விபக்ஷம் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த இடத்துல அதுதான் வந்து பூமிங்கிறது வந்து பரிமளம் உள்ள எல்லா வஸ்துவையும் ஒரு பட்சத்துல கொண்டு வந்துட்டோம்னா அப்ப வந்து நமக்கு இது பூமி அழிவற்றது கந்தம் உள்ளதாகையால் இந்த கந்தம் உள்ளதுங்கிற ஹேத்து வந்து வேற எதுலையுமே ஒட்டாது. சபக்ஷம் காட்டுறதுக்கு வேற ஒரு வஸ்துவே இருக்காது. அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா கந்தமுள்ளதாயிருக்கிற ஹேத்து வந்து அழிவற்றதாகையாலே சபக்ஷமான ஆத்மாவிலும் இல்லை. ஆத்மாவில வாசனை இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அழிவு உள்ளதாகையாலே விபக்ஷமான ஜலாதிகளும் இல்லை. விபக்ஷம் இதுக்கு எதிராக விபக்ஷம் என்னன்னா கொஞ்சம் அழியக்கூடிய வஸ்து ஏதாவது எடுத்துக்கணும். எடுத்துட்டு பார்த்தோம்னா அதுலயும் வந்து வாசனைங்கிறது இருக்காது. அதனால இது அசாதாரண்யம். எப்போ வந்து பட்சத்துல வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல இருந்து பிரிச்சு எடுக்க முடியாம பண்ணிட்டோமோ அப்போ அது என்ன ஆகுறது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சபக்ஷம் விபக்ஷம் காட்ட முடியாம போயிடுச்சுன்னா
அது அசாதாரண ஹேத்து, அசாதாரண வியபிச்சாரி ஹேத்து அப்படின்னு ஆயிடும்.